அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நடைபெற இருக்கு. நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்ல தயாராக ரொம்ப நாளாச்சு. என்ன தவறு செய்றாங்க? என்னது வந்தோன்னு ஆக்ஷன் எடுத்துட்டுமே வந்தோம். எங்களுக்கு எப்ப தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சொல்ல போறோம், நிச்சயமா சொல்ல போறோம். விருப்பம் உள்ளவங்க சேர்க்க போறோம், கட்டாயப்படுத்தி சேர்க்க போறது கிடையாது. சேர்ந்து சொல்ல போறது சேர மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அதனால அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்பதான் மக்களை சந்திக்க போறாரு. இப்பதான் மக்களை சந்திக்க போறாரு. நானே மக்களுக்கு தெளிவா தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவ்வளவுதான். தேர்தல் பரப்புரையும் உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகளையும் சொல்ல இருக்கிறோம். எதிர்கட்சி புரியல. அது அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அவங்க ஒரு பிடிச்சிருக்கோம் அவங்கள்ட்ட, அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அவங்க உட்கார்ந்து பேசுவோம், அது சமாளிச்சிருவோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்துதான் செய்வோம். எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறதுக்கு ஒன்று சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா? அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு. அதை கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு. அதையும் விட்டு போனதான் ஆகும். அது அவங்க தவறா படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பா பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசம் கொடுக்க போறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், இது கட்டணம் இல்லாம பயணம் பண்றாங்கல்ல, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது எதை பண்றதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். அதனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 234 நிச்சயமா இதே அறிவாலயத்தில் எல்லாரும் அடிச்சு செஞ்சிருக்கேன். இந்த ஆட்சி வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும். வாக்களிக்க தவறியவர்கள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன். அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்.
அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரதமர் அடிக்கடி வரணும். வந்து பொய்யை பேசிட்டு போகிறாங்க, அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமாக அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட எடுபடாது, இனிமேல் அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவங்க தான் வரணும் அடிக்கடி, அதுதான் என்னுடைய ஆசை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.